எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே, என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2235வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து உங்கள் காரியமெல்லாம் ஜெபத்தோடு தேவ திட்டத்தின்படி செய்யப்பட கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். விசேஷவனமாக இந்த நாளிலே நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் பார்க்கிற காலை மன்னா நேயர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாய், விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியாய், இந்த காலை மன்னா நிகழ்ச்சியோடு பயணிக்கிற ஒவ்வொரு காலை மன்னா நேயர்களையும் தேவன் பல மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே ஆண்டவராகிய தேவன் தாயினுடைய ஸ்தானத்தில் இருந்து தேற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதாவது இந்த உலகத்துல பெரிய பாசம் எது கேட்டா தாயினுடைய பாசம். ஒவ்வொரு பாசங்களும் இருக்கிறது. அதாவது தகப்பனின் பாசம் எப்படி இருக்குன்னா அதிகாரமா இருக்கும். அப்படியா சொல்லி கேட்பாங்க, விசாரிப்பாங்க. இது தகப்பனின் பாசம். ஆனா தாயின் பாசம் எப்படின்னா முன்ன பின்ன விசாரிக்க மாட்டாங்க. என் பிள்ளை அப்படி சொல்லி ஒரு உரிமை இருக்கும். அப்பா கூட நல்லா விசாரிப்பாங்க. ஆனா தாய் எப்படின்னா பிள்ளைக்கு ஒண்ணுனா எதையுமே விசாரிக்காம நான் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லி நினைப்பாங்க. இதுதான் தாயின் பாசம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே தாய்க்கு ஒப்பனையாக சொல்கிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். சில நேரங்களில் சோர்ந்து போய் இருக்கிறோம், வேதனையில இருக்கிறோம். அவர் இந்த வசனத்தின் மூலமாக தேற்றுகிறார். சில நேரங்களில சில நபர்கள் மூலமாய் கர்த்தர் நம்மை தேற்றுகிறார். சில நேரங்கள்ல ஆண்டவரே நம்மிடம் பேசி நம்மை தேற்றுகிறார். பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் மூலமாய் கர்த்தர் நம்மை பேசுகிறார். அது மாத்திரமல்ல, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேம் என்பது அது ஒரு திருச்சபையை குறிக்கும். அதாவது நாம் அங்க வைக்கிற திருச்சபை தான் ஒரு தாய் திருச்சபை. 1000 கூட்டங்களுக்கு போகலாம், 1000 பிரசங்கத்தை கேட்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த சபை தான் தாய் சபை. அதுதான் நமக்கு ஒரு எருசலேம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு போதகர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் நமக்கு தாயை போன்றவர், தகப்பனை போன்றவர். அதுதான் நமக்கு ஒரு எருசலேம். அங்கேதான் தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில தேற்றுகிற நல்ல தகப்பன் இருக்கிறார். வேதம் சொல்லியிருக்கிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பானோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உங்களை தேற்ற ஆவியானவர் இருக்கிறார். அவர் தேற்றுவார், நடத்துவார், உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். எனவே எனக்கு யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம். தாயுடைய ஸ்தானத்தில் ஆண்டவர் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். ஆண்டவரே, உள்ள உடைந்து இந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அவங்களை நீர் தேற்றுவீராக. எந்த விஷயத்துல உடைக்கப்பட்டிருக்கிறார்களோ, வாசம் இல்லாம இருக்கிறாங்களோ, அதுல தேவனுடைய கரம் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அந்த தாயினுடைய ஸ்தானத்திலிருந்து தேற்றுவீராக, தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து தேற்றுவீராக.
உடன் பிறந்தவர்களுடைய ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் தேற்றுவீராய் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தை இவர்களை தேற்றட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, தொடர்ந்து பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பொறிக்கத்தக்க அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்திமொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம் அல்லது ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலையில்